தங்கமகள் சேனலில் இன்றைக்கி பலாப்பழ பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. எங்கள் மாமியார் வந்து ஆக்சுவலி பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் கேரளா. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செம்மையாக பண்ணுவாங்க. இன்றைக்கி காலையிலே அத்தை இது பண்ணி கொடுங்க, வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்தேன் இது. ஸோ இதுக்கு வந்து பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் அதான் பலாப்பழம். அதை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு வெறும் பல்ப்பை மட்டும் எடுத்து அரைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மண்டை வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டாக இதை காட்டியிருப்பேன். ஸோ அந்த வெல்லத்தை நல்லா இடித்து ஒரு பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. கேஸ் பிரச்சனைனால எல்லாமே இண்டக்ஷனில் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, 2100 சொல்கிறாங்க கமர்ஷியல், ப்ரைவேட் கேஸ்லாம். ஸோ இந்த பலாப்பழம் பல்ப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அது ரொம்ப சின்னதாக பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு கப்பில் 2 கரண்டி குழிக்கரண்டி அரிசி மாவு எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் தனியாக அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காயில் வேறு தேங்காய் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு டைம் தான் பால் எடுத்தோம், நீங்கள் வேணால் 2வது டைம் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. கொஞ்சம் கெட்டி கம்மியாக வரும். ஸோ அந்த பாலை வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் அந்த பல்ப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த திப்பியாக வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணோன்னா, நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கீங்கல்ல அந்த வெள்ளைப்பாகை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் வேணும்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், வச்சு சாப்பிடுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த திப்பியாக இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நாராக அது பல்ல சிக்கி ரொம்ப கடுப்ஸாகிடும். அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கட்டும். நீங்கள் மீன்வைல் ஒரு வானிலையில் நெய் எடுத்து ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா கருக விட்டுறாதீங்க, ப்ரௌனிஷாக இருக்கணும், கொஞ்சம் ஏமாந்தால் கருகிடும். ஸோ இந்த பதத்தில் எடுத்து அதை வந்து நீங்கள் கொதிச்சிட்ருக்கிற அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த கலர் இருக்கும். சூப்பர் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க. அப்படியே அந்த பலாப்பழம், ஐயோ எனக்குலாம் வந்து பலாப்பழமே சும்மா சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாயாசம்லாம் அல்டிமேட் டேஸ்ட். எங்கள் கல்யாணத்தப்போ செஞ்சுருந்தாங்க. இன்னும் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கூச்சமே இல்லாமல் நிறைய வாங்கி சாப்பிட்டேன். சுக்கு பொடி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.